பாஸ்கா மறை நிகழ்வின் மகுடமாக விளங்குகின்ற பெந்தகோஸ்து விழா என்று அழைக்கப்படுகின்ற தூய ஆவியின் பெருவிழாவிலே வாசிக்கப்படுகின்ற வாசகங்களை ஆய்வு செய்வதற்காக நாங்கள் ஒன்றாக இணைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் முதல் வாசகமாக எடுக்கப்படுகின்ற திருத்தூதர் பணிகள் நூலின் 2ஆம் அதிகாரம் 1-11 வரையிலான பகுதிகள் திருச்சபையின் வரலாற்றில் ஒரு மிக பெரிய முனை தருணமாகும். இதன் ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். யூத மரபிலே, பழைய ஏற்பாட்டிலே, எபிரேய மொழியிலே ஷவுத் என்பது வாரங்களின் திருவிழா என்று அழைக்கப்பட்டது. விடுதலை பயண நூலிலே 34வது அதிகாரம் 22 நாங்கள் காண்கின்றோம். பாஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு வருகின்ற 7 வாரங்கள் 7 தர 7 49 நாட்கள் முடிந்த மறுநாள், அதாவது 50வது நாளிலே இந்த பெருவிழா கொண்டாடப்படும். இதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படி என்று சொன்னால், ஆரம்பத்திலே இது கோதுமை அறுவடையின் முதல் பலனை கடவுளுக்கு படைக்கின்ற விவசாய விழாவாக இருந்தது. பின்னர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற 50வது நாளிலேதான் இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையில் கடவுளிடமிருந்து திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்ட வரலாற்று நாளாக இது மாறியது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த 50வது நாள் என்பது கிரேக்க வார்த்தையான பெந்தேகோஸ்தே என்பதிலிருந்து வருகின்ற 50ஆம் நாள் என்கின்ற அர்த்தம் பொதிந்தது. பழைய ஏற்பாட்டின் அறுவடை நாளிலே புதிய ஏற்பாட்டின் ஆன்மீக அறுவடை தொடங்குகிறது. ஆகவே கிறிஸ்தவ திருச்சபையில் நாம் கொண்டாடுகின்ற பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு மிக நீண்ட விவிலிய வரலாற்று பின்னணி உண்டு. இயேசுவின் சீடர்கள் மீது தூய ஆவி பொழியப்பட்ட அன்று ஜெருசலேமில் ஏன் அவ்வளவு கூட்டமாக மக்கள் கூடியிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள இந்த வரலாற்றை அறிந்து கொள்வது அவசியமானது. அவை சொன்னதை போல அறுவடை திருவிழா என்று யூதர்களின் மரபிலே பாஸ்கா பண்டிகைக்கு பிறகு வருகின்ற 50வது நாள் ஷவுத் அல்லது வாரங்களின் திருவிழா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற the festival of weeks அன்று 7 வாரங்கள் கழிந்து 49 நாட்கள் கழிந்து பிறக்கின்ற புதிய நாளான அந்த 50வது நாள் இந்த வாரங்களின் பண்டிகை அறுவடை திருவிழா. இது முதலிலே ஒரு விவசாய விழாவாக விடுதலை பயண நூலிலே 23ஆம் அதிகாரம் 16 நிலத்தின் முதல் விளைச்சலையும் கோதுமை அறுவடையையும் கடவுளுக்கு நன்றி அறிதலாக காணிக்கையாக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையின்படி காணிக்கையாக்குகின்ற அற்புத பெருவிழா. காலப்போக்கிலே இந்த விழா மேலும் வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்றது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் யூதர்கள் விடுதலை பெற்று சரியாக 50வது நாளிலே சீனாய் மலையை அடைந்தார்கள். அங்குதான் கடவுள் மோயிசன் வழியாக 10 கட்டளைகளையும் திருச்சட்டத்தையும் வழங்குகின்ற அந்த பெரும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. இஸ்ரேல் மக்களோடு அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். ஆகவே யூதர்களை பொறுத்த மட்டிலே பெந்தகோஸ்து நாள் என்பது கடவுள் நமக்காக திருச்சட்டத்தை, தோராவை கொடுத்த நாள் என்று வரலாற்று ரீதியாக அவர்கள் பெருமிதத்தோடு கொண்டாடினார்கள். இன்று நாங்கள் வாசி திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முதலாவது வாசகத்தினுடைய வரலாற்று பின்புலத்தை பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தியாளர் ஏன் இந்த விவரிப்புகளை எழுதினார் என்பதன் ஆழமான உண்மை புரியும். ஜெருசலேமிலே ஏன் இத்தனை நாட்டு மக்கள் இருந்தார்கள்? வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பார்த்தர், மேதியர், ரோமையர், அரேபியர் என பெரிய பட்டியலே உள்ளது. இது என்ன காரணம் என்றால், யூத சட்டத்தின்படி ஆண்டிற்கு 3 முறை, அதாவது பாஸ்கா பெருவிழாவன்று, பெந்தகோஸ்து பெருவிழாவன்று, கூடார பெருவிழாவன்று உலகெங்கும் சிதறி வாழ்கின்ற யூத ஆண்கள் அனைவரும் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு வந்து வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய சட்டம் அவர்களை அழைத்தது. அதை அவர்கள் கருத்தாய் பின்பற்றி வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டிலே ரோமை பேரரசு முழுவதும் யூதர்கள் வணிகத்திற்காகவும் மேலும் பிற காரணங்களுக்காகவும் டயஸ்பொரா யூதர்களாக சிதறி வாழ்ந்தார்கள். ஆகவே இவ்விதமாக டயஸ்பொரா யூதர்களாக சிதறி வாழ்கின்ற யூதர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த நாடுகளில் உள்ள மொழிகளையே பேசி வாழ்ந்தார்கள். அவ்விதமாக அவர்கள் வாழுகின்ற நாட்டின் மொழிகளை அவர்கள் பேசினாலும் அவர்கள் இனத்திலும் இதயத்திலும் யூதர்களாக ஜெருசலேமோடு இணைந்திருந்தார்கள். இலங்கை தமிழர்கள் இன்று உலகளாவிய ரீதி
வெளியிலே பல நாடுகளிலே தமிழ் டயோஸ்பராக்களாக வாழுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய இதயமும் அவர்களுடைய இனமும் தமிழ் தாயகத்தை நோக்கி இருப்பதை போல. அன்பார்ந்தவர்களே, இந்த யூத மக்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்டின் மொழிகளை கிரேக்கம், லத்தீன், அரமேயம், பாரசீகம் போன்ற பல மொழிகளை அவர்கள் பேசி வந்திருந்தாலும் இவர்கள் பெந்தகோஸ்து பண்டிகைக்காக ஜெருசலேமிலே கூடியிருக்கின்ற இந்த தருணத்தில் தான் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு என்கின்ற அந்த பெரும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் இந்த பெந்தகோஸ்து நாளிலே கொண்டாடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சீனாய் மலையிலே கடவுள் சட்டத்தை, தோராவை கொடுத்த பொழுது நடந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் யூத மக்கள் பெரு மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து கொண்டாடினார்கள். தூய ஆவியானவர் பொழிந்த அந்த நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வரலாற்று தொடர்பை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். விடுதலை பயண நூலின் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாங்கள் காண்பதை போல இடி, மின்னல், அடர்ந்த மேகம், பலத்த எக்கால சத்தம் என அந்த வேளையிலே கடவுளுடைய பிரசன்னம் சீனாய் மலையிலே இறங்கி வந்து அந்த சீனாய் மலையை மூடிக்கொண்டது. அதே போலவேதான் எருசலேம் மாடி அறையிலே பெரும் காற்று போன்ற இரைச்சல், வானத்திலிருந்து உண்டான ஒளி என்ற இந்த வார்த்தைகள் அந்த சீனாய் மலையின் நிகழ்வுகளை மறுபடியும் படம் பிடித்து காட்டுகின்றன. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது விடுதலை பயண நூலிலே 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சீனாய் மலை முழுவதும் நெருப்பாய் புகைந்தது, கடவுள் நெருப்பிலே இறங்கினார் என்று அந்த வார்த்தைகள் கூறுகின்றன. இங்கே திருத்துதர் பணிகள் நூலிலே இன்று நாங்கள் வாசித்த அந்த வாசகத்திலே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நெருப்பு போன்ற புலவுற்ற நாவுகள் சீடர்கள் மேல் வந்து அமர்ந்தன என்று சொல்லி காண்கின்றோம். கற்பலகைகளிலே எழுதப்பட்ட திருச்சட்டம் மோயிசனூடாக மக்களுக்கு வழங்கப்படுகின்றது சீனாய் மலையிலே. ஆனால் இங்கே மேல் மாடி அறையிலே மக்களின் இதயங்களில் எழுதப்படும் தூய ஆவியாரின் புதிய சட்டம் தரப்படுகின்றது. என்பவர்களே, யூத வரலாற்று ஆசிரியரான பிலோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்பவருடைய கூற்றின்படி சீனாய் மலையில் கடவுள் பேசிய பொழுது அந்த ஒளி அங்கிருந்த அனைத்து மொழிகளிலும் எதிரொலித்ததாக ஒரு யூத மரபு உள்ளது. அதே நிகழ்வு இங்கு நடப்பதைத்தான் லூக்கா பதிவு செய்கிறார். தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த வேளையிலே அங்கு கூடியிருந்த அனைத்து நாட்டு மக்களுக்கும் தத்தமது மொழிகளில் இறை வார்த்தை கேட்டது என்று சொல்லி இந்த வரலாற்று பின்னணியின் முக்கியத்துவத்தை அன்பார்ந்தவர்களை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது சட்டத்திலிருந்து அருளுக்கு கடந்து செல்லுகின்ற ஒரு உன்னத நிலை. பழைய பெந்தகோஸ்து நாளிலே கற்பலகையில் எழுதப்பட்ட சட்டம் மனிதனை பாவத்தில் இருந்து மீட்கவில்லை. ஆனால் புதிய பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியானவரே மனிதர்களின் உள்ளங்களுக்குள் சட்டமாக வழிகாட்டியாக மாறும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வல்லமை அவர்களை ஒரு புதிய பரிமாணம் உள்ள மனிதர்களாக மாற்றுகின்றது. தொடர்ந்து நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இறுதி பகுதியிலே இது எவ்விதமாக எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் தூய ஆவியானவரை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே பேதுருவும் பவுலும் திரும்ப திரும்ப சொல்லி அழைக்கிறார்கள் என்று சொல்லி எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, பிரிந்திருந்த உலகம் ஒன்றாக இணைகிற தருணம் இது. ரோமை பேரரசு அரசியல் ரீதியாக உலகை இணைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. பெக்ஸ் ரொமானா என்று சொல்லுகின்ற அந்த எண்ணக்கருவின் அர்த்தம் அது. ரோமானியர்கள் அமைத்த சாலைகள் மூலமாகத்தான் உலக மக்கள் ஜெருசலேமுக்கு வர முடிந்தது. கடவுள் அந்த சரியான வரலாற்று தருணத்தை பயன்படுத்தி உலக நாடுகள் அனைத்திலிருந்தும் வந்திருந்த மக்கள் முன்னிலையில் திருச்சபையை தொடங்குகின்றார். அந்த பெரிய காரியத்தை ஆரம்பிக்கின்றார். அவர்கள் நற்செய்தியை கேட்டு திருமுழுக்கு பெற்று மீண்டும் தத்தமது நாடுகளுக்கு செல்லும் பொழுது நற்செய்தி உலகெங்கும் பரவ இதுவே வரலாற்று தொடக்க புள்ளியாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டின் பல தீர்க்க தரிசனங்கள் எப்படியாக இந்த ஒரே நாளிலே நிறைவேறுகின்றன என்பதை ஆராய்வது ஒரு வியப்பிற்குரிய விடயம். இது தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் வரலாறும் இந்த புள்ளிக்காக காத்திருந்தது என்று சொல்லுவது மிக பொருத்தமானது. பல பழைய ஏற்பாட்டின் இறை வார்த்தைகளும் வரலாறும் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே எவ்விதமாக துல்லியமாக நிறைவேறின என்பதை விவிலிய ஆதாரங்களோடு நாங்கள் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், துல்லியமாக நிறைவேறின என்பது 100% விவிலிய இறையியல் ரீதியாக சரியானது. அதை நாங்கள் சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்த்தோம் என்று சொன்னால், பெந்தகோஸ்து பெருவிழாவின் கதை உண்மையில் ஜெருசலேம் மாடி அறையிலே தொடங்கவில்லை. அது ஏதேன்
தோட்டத்திலே தான் தொடங்குகிறது. விவிலிய வரலாற்றை தொடக்க நூல் முதல் திருத்தூதர் பணிகள் வரை ஒரே நேர்கோட்டில் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அது இழந்த ஆவியாரை மனிதகுலம் மீண்டும் பெறுகின்ற மீட்பின் பயணம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். இதன் ஆழமான விவிலிய தொடர்பை நாங்கள் சற்று அலசி பார்த்தோம் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே தூய ஆவியை பெற்றிருந்த எமாதி பெற்றோர் கடவுள் மனிதனை மண்ணால் உருவாக்கி அந்த பெரும் படைப்பின் பொழுது அவனது நாசியில் உயிர் மூச்சு காற்றை ருவா என்று அழைக்கப்படுகின்ற the breath of life என்று சொல்லுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றை ஊதினார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் காண்கின்றோம். விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி இந்த உயிர் மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல, அது மனிதனுக்குள் பாய்ந்த கடவுளின் தூய ஆவியின் பிரசன்னம் என்பார்கள். மனிதன் கடவுளின் ஆவியோடு அவரோடு முழுமையான உறவோடு ஏதேனில் வாழ்ந்தான். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளின் வார்த்தையை மீறி பாவம் செய்த பொழுது தீயவனான சூழ்ச்சி மிக்கவனான சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு இரையாகி ஏமாற்றப்பட்டு கீழ்ப்படியாமல் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் விளைவாக அவர்களுக்குள் இருந்த அந்த தெய்வீக அருள், அந்த ஜீவன், அந்த தூய ஆவியின் பிரசன்னம் அவர்களை விட்டு விலகுகிறது. கடவுள் முன்னரே எச்சரித்தபடி இதை உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று தொடக்க நூல் 2:17 சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இங்கு நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக, அதாவது அவர்களுக்குள் இருந்த தூய ஆவியின் பிரசன்னத்தை அவர்கள் இழக்கின்ற அந்த நிலையையே இந்த வார்த்தைகள் குறித்து நிற்கின்றன. அவை பாவம் மனிதனை கடவுளின் ஆவியிடமிருந்து பிரித்து அவனை வெறும் மண்ணுக்குரியவனாகவே, ஃப்ளஷ் மண்ணுக்குரியவனாகவே மாற்றியது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் இந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் சென்றதா என்று சொல்லி விவிலியத்தை தேடி பார்க்கும் பொழுது, தூய ஆவியானவருடைய பிரசன்னம் தற்காலிக பிரசன்னமாக ஒரு இன்டரிம் பீரியட் என்று சொல்லி அழைக்கக்கூடிய, தொடக்க மனிதன் ஆதாமுக்கு பிறகு மனித குலம் முழுவதும் பாவத்தினால் ஆவியானவரை இழந்து தவித்த அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் தூய ஆவியானவர் எல்லா மனிதர்களுக்குள்ளும் நிரந்தரமாக தங்கவில்லை, எல்லா மனிதர்களுக்கும் பொழியப்படவில்லை. அவர் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மீது, ஒரு சில அரசர்கள் மீது, அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்த ஒரு சில அரசர்கள் மீது, இறைவாக்கினர்கள் மீது, பிதாக்கள் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக மட்டுமே தற்காலிகமாக இறங்கி இருந்தார். மனிதனுடைய இதயம் பாவத்தால் கரை படிந்திருந்ததால் தூய ஆவியானவரால் அவனுக்குள் நிரந்தரமான உறைவிடமாக தங்கி இருக்க முடியவில்லை. அதனால் தான் தாவீது அரசர் பாவத்தில் விழுந்த பொழுது திருப்பாடல் 51:11 அவர் கதறி அழுகின்ற அந்த வார்த்தைகள், உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்ற வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க முடியும். என்பவர்களே, ஜேசு ஆண்டவருடைய அந்த பெயர், ஜேசு என்கின்ற அந்த பெயரினுடைய அர்த்தம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். ஜேசு என்றால் மீட்டெடுக்கின்ற, கட்டி எழுப்புகின்ற, மீள் உருவாக்குகின்ற கடவுள். The God who restores. ஜெயேசுவா இழந்த ஆவியை மீட்டெடுக்கின்ற, வழங்குகின்ற அந்த பணியை ஆற்ற வந்தவர் தான் பரம திருத்துவத்தின் 2வது ஆளான இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏதேனிலே இழந்த ஆவியை மனித குலத்திற்கு மீண்டும் வழங்குவதற்காகவே கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதனாக வந்தார். இயேசு சிலுவையில் பலியாகி மனிதனின் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். பாவத்தின் விலை கிரயம் செலுத்தப்பட்டதால் மனிதனுடைய இதயம் மீண்டும் தூய்மைப்படுத்தப்படுகிறது. மீட்புக்காக அவர் விலையை செலுத்த வேண்டியிருந்தது. அவர் விலையை செலுத்தியதால் இப்பொழுது மனிதன் மீண்டும் கடவுளின் ஆவியை பெற்றுக்கொள்ளும் தகுதியை பெறுகின்றான். அந்த நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகின்றான். அதனால் தான் இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்தவுடன் சீடர்களை அழைத்து ஏதேனில் கடவுள் செய்த அதே அடையாள காரியத்தை மீண்டும் செய்கின்றார். யோவான் நற்செய்தி 20:22 என்று நாங்கள் வாசிக்கிற செய்தி வாசகத்திலே காண்கிறோம். அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். என்பவர்களே,
அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பெந்தெகோஸ்து அனுபவம் என்பது ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய ஏதேன் தோட்ட அனுபவம். இப்பொழுது ஏதேன் தோட்டத்தையும் பெந்தெகோஸ்து மாடி அறையையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளின் மீட்பு திட்டம் எவ்வளவு அழகாக முழுமையடைகிறது என்பது நமக்கு புரியும். முதல் படைப்பான ஏதேன் தோட்டம் புதிய படைப்பான பெந்தெகோஸ்து மாடி அறையாக மாறுவதை அப்படி என்று சொன்னால், கடவுள் மனிதனை படைத்து அவனது நாசியில் தனது சுவாசத்தை ரூவாவை தூய ஆவியானவரை ஊதிய அந்த வேளையிலே மனிதன் உயிர் பெற்று எழுந்தான். தூய ஆவியானவர் அந்த காற்றாக ருவாவாக வந்து சீடர்களை நிரப்புகின்ற இந்த தருணத்திலே மனிதன் பாவத்தினால் கடவுளின் ஆவியையும் அவரது பிரசன்னத்தையும் இழந்திருந்தான். இயேசுவின் சிலுவை பலியினால் மனிதகுலம் மீண்டும் ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறது. மனிதன் ஏதேனை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். சீடர்கள் மாடி அறையை விட்டு உலகெங்கும் அனுப்பப்படுகின்ற அந்த தருணம் பிரிவினைகள் மறைந்து ஒன்றிப்பு ஆரம்பமாகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, பெந்தெகோஸ்து என்பது ஏதேன் தோட்டத்திலே மனிதன் எதை இழந்தானோ அதை இயேசு கிறிஸ்து வழியாய் தூய ஆவியானவர் மூலமாய் மனிதகுலம் மீண்டும் வட்டியும் முதலுமாக பெற்றுக்கொண்ட ஒரு உன்னத பெருநாள். இது புதிய படைப்பின் பிரகடனம். திருச்சபை என்பது தூய ஆவியாரால் வழி நடத்தப்படுகின்ற ஒரு புதிய ஏதேன் தோட்டம் என்று சொல்லி அழைப்பது மிக அழகான ஒரு விபரிப்பு. தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் உரைத்த இறைவாக்குகள், தீர்க்க தரிசனங்கள், இந்த ஒரே நாளிலே பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் உரைத்த பல தீர்க்க தரிசனங்கள் இந்த ஒரே நாளிலே, இந்த பெந்தெகோஸ்து நாள் என்று சொல்லுகின்ற இந்த ஒரே நாளிலே எப்படியாக நிஜமாகின என்பதை நாங்கள் 3 முக்கியமான தலைப்புகளிலே பார்க்கலாம். முதலாவதாக யோவேல் இறைவாக்கினருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. பெந்தெகோஸ்து நிகழ்வின் பொழுது சீடர்கள் புது திராட்சை மது குடித்திருக்கின்றார்கள். காலை வேளையிலே இவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் கேலி செய்த பொழுது பேதுரு எழுந்து நின்று முதலில் சுட்டி காட்டிய தீர்க்க தரிசனம் இது. யோவேல் இறைவாக்கினருடைய 2ஆம் அதிகாரம் 28, 29 என்பது மிக மிக முக்கியமான ஒரு இறைவார்த்தை பகுதி. இந்த பெந்தெகோஸ்து நிகழ்வை குறித்து சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். அதை மேற்கோள் காட்டிய திருத்தூதர் பேதுரு தன்னுடைய முதலாவது உரையிலே பேசுகின்றார். அதன் பின் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். யாவர் மேலும் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர் காட்சிகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அன்பார்ந்தவர்களே, இந்த யோவேல் இறைவாக்கினருடைய தீர்க்க தரிசனம் பெந்தெகோஸ்து நாள் அன்று நிறைவேறியது. திருத்துதர் பணிகள் 2 நாளிலே 16, 17 தூய ஆவியானவர் விதமாக ஒரு சில அரசர்கள், இறைவாக்கினர்கள் அல்லது குருக்கள் போன்ற ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மீது மட்டுமே தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட பணிக்காக இறங்கி வந்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த பெந்தெகோஸ்து நாள் அன்று தூய ஆவியானவர் எல்லோரையும் ஆட்கொள்ளுகின்றார். அங்கு ஆண்கள், பெண்கள், கற்றவர்கள், கற்காத கலிலேய மீனவர்கள், ஏழைகள் என எந்த பாகுபாடுமின்றி மாந்தர் யாவர் மேலும் என்று யோவேல் இறைவாக்கினர் சொன்ன அதே அனுபவம் மாந்தர் யாவர் மேலும் தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். அவைதான் பேதுரு இதை நேரடியாகவே சுட்டிக்காட்டி திருத்தூதர் பணிகள் நூலின் 2ஆம் அதிகாரம் 16 இறைவாக்கினர் யோவேல் கூறியது இதுவே என்று பிரகடனம் செய்கின்றார். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் மற்றும் எரேமியா இறைவாக்கினர்கள் கூறிய அந்த புதிய இதயமும் புதிய உடன்படிக்கையை பற்றிய அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் இந்த பெந்தெகோஸ்து நாள் அன்று நிறைவேறுகின்றது. சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் சட்டம் தோரா கற்களால் ஆன பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் மனிதர்களால் அதை முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே கடவுள் ஒரு புதிய திட்டத்தை இந்த இறைவாக்கினர்கள் வாயிலாக அறிவிக்கின்றார். முதலாவது தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், எரேமியா 31 33 வசனங்கள் வரை நாங்கள் வாசிக்கின்ற மிக முக்கியமான பகுதி. இதோ நாட்கள் வருகின்றன,
அப்பொழுது நான் இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதாவின் குடும்பத்தோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன். ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்ற ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அந்த பழைய உடன்படிக்கையை செய்து கொண்ட ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார், ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அது என்ன? என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்திலே பதிப்பேன், அதை அவர்களது இதயத்திலே எழுதுவேன்.